மதுரையிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் சோழவந்தான் அடுத்து உள்ள குருவித்துறையில் சித்திரரத வல்லப பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. பெருமாள் சித்திரங்கள் வரையப்பட்ட ரதம் ஒன்றில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் காட்சி கொடுத்தார் என்பதால் இந்த பெருமாளுக்கு சித்திரரத வல்லப பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இந்த பெருமாளுக்கு இந்த திருநாமத்தை சூட்டியவரே குரு பகவான் தான் என்கிறது ஸ்தல புராணம். குரு பகவான் தன் மகன் கசனுக்காக நாராயணனை நோக்கி தவம் செய்த இடம்தான் குருவித்துறை. பெருமாளை நோக்கி தவக்கோலத்தில் குரு பகவான் சுயம்புவாக இந்த கோவிலில் வீற்றிருக்கிறார். ஆரம்ப காலத்தில் குரு வீற்றிருந்த துறை என அழைக்கப்பட்ட இந்த ஸ்தலம் மருவி குருவித்துறை என ஆனது. கைகளை நெஞ்சில் குவித்து வணங்கும் பாவனையில் யோக குருவாக இங்கே குரு பகவான் காட்சி கொடுக்கிறார். அருகில் சக்கரத்தாழ்வாரும் உள்ளார். இங்கே குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும்.